வளர்ச்சி நிலையில் உள்ள முக்கியமான கொஸ்டினில் அடுத்த கொஸ்டின் குமரப்பருவம். குமரப்பருவத்தோட சிறப்பு இயல்புகள் என்ன கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்னே சொல்லலாம். அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா குமரப்பருவத்தோட சிறப்பு இயல்புகளில் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. அப்படி ஞாபகம் வச்சுக்கணுங்க. குமரப்பருவம்னா என்ன? வளர்ச்சி ரொம்ப வேகமாக இருக்கும். அதாவது அடலசன் பீரியடு. உடல் வளர்ச்சியில் அதிரடியான மாற்றம் ஏற்படும். அதான் ஃபஸ்ட்டு சப்டாப்பிக்கு. உடல் தோற்றம் மாறும், வளர்ச்சி மாறும், பாலின உறுப்புகள் அவயங்கள்லாம் என்னது மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நிகழ்வுங்கிறது ஏற்படக்கூடிய விஷயந்தான் உடல் வளர்ச்சியில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம். அடுத்து தன் உணர்வு. நான் யார், நமக்கு நிறைய முக்கியத்துவம் தரணும் அப்படிங்கக்கூடிய தன் உணர்வு, செல்ஃபுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் தருவோம். செல்ஃப் கான்ஷியஸ் நிறையா இருக்கும். நம்முடைய பேச்சு, நட, உடை, பாவனை இதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய கவனத்தை கவர்றதுக்கு, மற்றவங்களோட கவனத்தை கவரக்கூடிய அட்டென்ஷன் நிறைய கிடைக்கணுங்கிற அளவுக்கு ஒரு முயலக்கூடிய ஒரு ஏஜ் தான் இந்த ஏஜ். அப்புறம் பாலுணர்வு தலை தூக்கி இருக்கும். பார்த்தீங்கன்னா அதுலேயும் குறிப்பாக ஆணுங்கிறதும் சரி, பெண்ணுங்கிறது சரி, அந்த உணர்வுங்கிறது பார்த்திங்கன்னா அதிகரித்து காணப்படும். அது மட்டும் இல்லை பார்த்திங்கன்னா இந்த மென்சுரேஷன் பீரியடு, மற்ற விஷயங்கள் இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த சமயத்தில் உள்ளது. அடுத்தது சுயசார்பு பெற விளையக்கூடிய ஒரு தன்மைங்கும். அதாவது என்ன அர்த்தம்னா தனித்து இயங்கக்கூடிய விருப்பம் அதிகமாக இருக்கும். பொருளாதாரத்தில் பார்த்திங்கன்னா தனித்து இருக்கணும். யாரையும் சார்ந்திருக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கணும். தனக்குன்னு ஒரு அபிப்பிராயம் இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். பெற்றோர்கிட்ட விலகி இருந்து எனக்குன்னு சில ஐடியாஸ் இருக்குது, எனக்குன்னு சில ஒப்பீனியன் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏஜ் இது. அது மட்டும் இல்லை, பியர் குரூப்புன்னு சொல்லக்கூடிய ஒப்பார் குழு மதிப்பு, மரியாதை, அவங்கள்ட்ட நல்ல ஒரு நேம் எடுக்கணும்னு அப்படின்னு ஒரு எண்ணங்கிறது தலை தூக்கி இருக்கும் இந்த வயசில் பார்த்திங்கன்னா. அது மட்டும் இல்லை, சக வயது தோழர்களோட நட்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் தர மாதிரியான ஒரு ஏஜ் இது பார்த்திங்கன்னா. ஆழ்ந்த நட்பை உருவாக்கியவங்களுடைய நிகழ்வுங்கிறது இந்த சமயத்தில் ஏற்படும். அது மட்டும் இல்லை, சமூக நெறி, மதிப்பு, சக நண்பர்களுக்கு என்னது ரொம்ப முக்கியத்துவம் தர்றது, இது எல்லாமே ஏற்படும். சில சமயத்தில் பார்த்திங்கன்னா குமரப்பருவத்தில் நடத்தையில் கோளாறு, தவறான பழக்க வழக்கத்தில் கோளாறு ஏற்பட்டு மனமுறிவு ஏற்பட்டு நெறி பிறக்கக்கூடிய நிலைக்கும் தள்ளப்படக்கூடிய வாய்ப்புலாம் இதில் அதிகம் இருக்குது. ஸோ ப்ளஸ் அண்ட் மைனஸ் ரெண்டுமே இருக்குது. பள்ளி கல்லூரிகளில் பார்த்திங்கன்னா குமரப்பருவத்து வயசில் உள்ள அந்த ஏஜ் பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே ஒரு குரூஷியலான ஏஜ்னு சொல்லலாம். பார்த்திங்கன்னா சில மக்கள் பார்த்திங்கன்னா அதிகமாக பொழுதுபோக்கு, ஒரு டான்ஸ் ஆடுறது, பாட்டு பாடுறது, ஸோ இது எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா முக்கியத்துவம் தரக்கூடிய நிலை இருக்கும். நிறைய பார்த்திங்கன்னா ப்ளஸ்ஸும் இருக்குதுல, மைனஸும் இருக்கக்கூடிய நிலைங்கிறது இங்கே ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா லட்சிய நோக்கத்தோடு சில பேர் இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம படிச்சுட்ருக்கோம், அடுத்து இதெல்லாம் படிக்கணும், நம்ம குடும்பத்தில் அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணம் உள்ளவங்களும் இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஒரு ரேஷன் கடையில் ஒரு க்யூவில் நிற்கிறாங்கன்னா, ஒரு பொருள் வாங்க நிற்கிறாங்கன்னா பார்த்திங்கன்னா சில சமயத்தில் பார்த்திங்கன்னா அதில் என்ன பண்ணுறதுன்னா, ஒரு வயசானவங்க நிற்கிறாங்க, ஒரு நோயுற்றவங்க நிற்கிறாங்கன்னா சில பேர் என்னது, சரி நீங்கள் முன்னாடி போங்கன்னு சொன்னால் கூட இந்த குமரபுரத்தில் உள்ளவங்க ஏன் எல்லோரும் ஒன்று தானே, எதுக்கு அவங்க மட்டும் முன்னாடி போகணும் அப்படின்னு கேட்கக்கூடிய நிலை இருக்கும். எல்லாருக்கும் இது பொது இல்லை, சில பேருக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழல் இருக்கும். தொழில் தேர்வு ரொம்ப முக்கியத்துவம் தருவாங்க, சுயசார்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க. என்ன நமக்கு விருப்பம் இருக்குது, எதில் நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, எதில் நமக்கு ஸ்கில் இருக்குது, அதை தேடி அதற்கு தகுந்த தொழிலை ஈடுபடக்கூடிய நிலைங்கிறது இந்த சமயத்தில் இருக்கும். லீடர்ஷிப் அதிகமாக இருக்கும். அதனால தான் ஸ்கூலில் எலெக்ஷன் வைக்கிறது, லீடர்ஷிப் குவாலிட்டியை கொண்டு வர்றது, அதாவது செல்ஃப்லெஸ்ஸாக இருக்கிறது, தன்னுடைய நன்மை மட்டும் பார்க்காம மற்றவங்களுக்கும் பார்க்குறது, பொறுப்புணர்ச்சியோட ரெஸ்பான்சிபிலிட்டியோடு இருக்கிறது, மற்றவங்களை அரவணைச்சு கொண்டு போகக்கூடிய நிலை இருக்கும். குரூப்பாக விளையாடுறது, டீம் ஸ்பிரிட்டு கொண்டாடுறது, டூர் போகிறது, நிறைய போட்டிகளில் பங்கேற்கிறது, அப்புறம் அசோசியேஷன், லிட்ரரி அசோசியேஷன், தமிழ் மன்றம், இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் கொண்டாந்து அந்த குமரப்பருவத்தில் பார்த்திங்கன்னா அந்த பருவத்திலே உள்ள அந்த கோளாறுகளை மனமாற்றி இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது அது சூப்பராக இருக்கக்கூடிய நிலை இருக்கும். சரி, அவங்களுக்கு ஜென்ரலாக என்னென்ன பிரச்சனைகள் இருக்கும் குமரப்பருவத்தில் பார்த்திங்கன்னா, தன்னை பற்றியான பெரிய குழப்பம் இருக்கும். ஐடென்டிட்டி கிரைசிஸ் சொல்லுவாங்க. தான் யார், என்ன எதிர்பார்க்குறோம் அப்படிங்கிறத ஒரு மெச்சுரேஷன் ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் குழப்பத்தில் அதிகமாக இருக்கக்கூடிய சூழலுங்கிறது அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது சொல்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா ஜெனரேஷன் கேப்பு, தலைமுறை இடைவெளி இருக்கும் பார்த்திங்கன்னா.
அதாவது பார்த்திங்கன்னா யாருக்கும் மரியாதை கொடுக்காத ஒரு சூழலுங்கிறது அங்கங்கே இருக்கிறது பார்க்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது. அது மட்டும் இல்லை, ஆற்றல் அடிப்படையில் வந்து மரியாதை அளிக்கணும், வயசு அடிப்படையில் மரியாதை கொடுக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு வாக்குவாதம் பண்ணக்கூடிய சூழலும் பார்த்திங்கன்னா இந்த ஏஜில் இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஆர்வம், மதிப்பு, எதிர்பார்ப்பு, மனநிலை வந்து சமநிலையற்ற ஒரு தன்மை இருக்கிறது. இதுவும் வந்து இந்த ஸ்டேஜில் இருக்கும். சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பருவத்தில் உள்ளவங்க தவறான பழக்கத்துக்கு ஆட்கொள்கிறதும் நிறைய நடக்குது. குடிபோதை, புகைத்தல், ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கும் ஆளாகிற ஒரு சூழல் இருக்குது. ஸோ எதிர்மறை மனப்பான்மையும் அந்த சமயத்தில் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய நிலை வந்து இருக்கும். பார்த்திங்கன்னா எல்லாமே நெகட்டிவாக திங்க் பண்ணுறது இதுவும் இருக்கும். பாலுணர்வு வந்து தலை தூக்கி இருக்கும். பார்த்திங்கன்னா ஏன்னா இந்த சுரப்பிகள் வந்து அதிகமாக சுரக்கக்கூடிய அந்த இது ஹார்மோன் அதெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக சுரக்கக்கூடிய நிலைங்கிறதுல இருக்கும். எந்த தொழிலை தேர்வு செய்யணும், எதில் நம்ம வந்து இருக்கணுங்கிற ஒரு குழப்பம் வந்து அதிகமாக இருக்கும். மனவெழுச்சி வந்து எப்போதுமே பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். கோபம், சந்தோஷம் இதெல்லாம் ரொம்ப கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு அதிகமாக இருக்கும். எப்போதுமே இண்டிபெண்ட்டாக இருக்கணும், நம்மளை யாரும் கட்டுப்படுத்தக்கூடாதுன்னு சுயசார்பு, ஃப்ரீடமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர் இருக்கும். ஒப்பார் குழு, பியர் குரூப்பு, ஃப்ரெண்ட்ஸுக்கு ரொம்ப முக்கியத்துவம் தரக்கூடிய நிலை இருக்கும். எல்லாரோட ஃப்ரெண்ட்ஸ் தான் முக்கியம் அப்படிங்கிற நிலை இருக்கும். அடுத்து பார்ப்போம் அடுத்த கிளாஸில். தேங்க்யூ.